ஆச்சரியம்தான். ஏற்கனவே மல்யுத்தத்தில் தோற்றுவிட்டு மீண்டும் ஒரு முறை என்னுடன் போட்டி போடுவதற்காக ஏற்பாடுகளை செய்துவிட்டு இங்கு வந்திருக்கிறீர்களே செல்யூகஸ். நான் நினைத்தது என்னவென்றால் நம்முடைய நட்புறவு வலுப்பெற வேண்டும். அவ்வாறு இருக்கையில் நம்முடைய நினைவுகளும் உடனிருக்க வேண்டும் என்பதுதான். அப்போதுதான் நம்முடைய கனவானது என்றும் நம் நினைவில் நிறைந்திருக்கும், நிரந்தரமாக இருக்கும். அதற்கு விளையாட்டை தவிர வேறு எதை நினைவில் வைக்க முடியும்? உங்களுடைய இந்த விளையாட்டு நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போது இந்த விளையாட்டிற்கான நியமத்தை மகாமாத்தியர் அவர்கள் கூறுவார்கள். இவ்விளையாட்டின் நியமம் என்னவென்றால், இரு பிரிவுகள், ஒரு புறம் மெசடோனியா, மறுபுறம் மகதத்தின் மிக சிறப்பான பிரதிநிதிகள். அடுத்தவரின் கஷேத்திரத்தின் இவர்கள் உள்ளே சென்று வீரர்களை ஸ்பரிசிக்க வேண்டும். எந்த வீரர் பாதுகாப்பாக தங்களிடம் வருகிறாரோ அவர்கள் மதிக்கப்படுவார். எத்தனை வீரர்களை ஸ்பரிசிக்கிறார்களோ அந்த வீரர்கள் இதிலிருந்து வெளியேறுவார்கள். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், எந்த வீரர் கஷ்டப்பட்டு போராடியும் பிடிபடுகிறாரோ இறுதியில் அவரும் வெளியேற்றப்படுவார். இறுதி வரை எவர் இருக்கிறாரோ அவர்தான் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவராவார். விளையாட்டை ஆரம்பிக்கலாம். விளையாட்டின் ஆரம்பத்தில் மெசடோனியா ஒரு புள்ளி பெற்று முன்னணியில் இருக்கிறார்கள். சற்று கவனியுங்கள் அரசரே, இது வெறும் விளையாட்டுதான், அஞ்ச தேவையில்லை. நிச்சயமாக. மகதத்தின் இன்னொரு வீரர் தோல்வி அடைந்து விட்டார். அதிலிருந்து ஒரு வீரர் வெளியேற்றம். மெசடோனியாவிற்கு இப்பொழுது 2 புள்ளிகள், மகதத்திற்கு 0. இறுதிச் சுற்றை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். மெசடோனியா 5 புள்ளியில் இருக்கிறார்கள். மகதத்தினர் பின்னோக்கிதான் இருக்கிறார்கள். மகாமாத்தியரே, இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நம் வீரர்கள் ஏன் தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள்? மன்னிக்க வேண்டும் மகாராஜா, மகதத்தின் சிறந்த வீரர்களைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் மெசடோனியா வீரர்கள் மிகவும் சிறந்தவர்கள். இப்பொழுது மகதத்தின் இறுதி வீரர் மெசடோனியாவை எதிர்க்க போகிறார். மகாமாத்தியரே, இந்த வலிமையற்ற பாலகனை எதற்கு இதில் இணைத்தீர்கள்? இவன் முகத்தில் பயம்தான் தெரிகிறது. இவனால் எதுவும் செய்ய முடியாது. நம்ப முடியவில்லை, இவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? மகாராஜா அவர்களே, மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த மகதத்தின் சார்பாக இறுதி வீரர் பயத்தால் விளையாட்டிலிருந்து பின்வாங்கிவிட்டார்.
ஆனால் இந்த விளையாட்டில் பங்கெடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு நீங்கள் அனுமதி அளித்தால் அவருக்கு பதிலாக நான் மகதத்தின் பிரதிநிதியாக இருந்து இதை விளையாடுவேன். ஆனால் உனக்கு நிச்சயம் அனுமதி அளிக்கின்றேன். வா. கபடி 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 கபடி. கபடி கபடி புறா, கபடி. பிப்ளிவானின் ராஜகுமாரன் வந்திருக்கிறான். களைத்து போயிருப்பான். அவன் இளைப்பாறுவதற்கு ஏற்பாடு செய். கபடி 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 கபடி. மகதம் வெற்றி பெற்று விட்டது. மெசடோனியா மகதத்திடம் 6 புள்ளியில் தோற்றுவிட்டது. சந்திரகுப்தன் 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 சந்திரகுப்தன். என்ன ஆயிற்று ஏமன் அரசே? விளையாட்டை விளையாட்டு போல் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை உங்கள் வீரர்களிடம் விளையாட்டை தவிர மற்ற அனைத்துமே இருந்தது என்று தோன்றுகிறது, இல்லையா? எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த விளையாட்டு மூலமாக நீங்கள் என்னை அவமானப்படுத்த முயற்சி செய்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள். பரவாயில்லை, என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்டு. ஒரு நாள் நீங்கள் என்னை இந்த பூமியிலேயே தோற்கடிக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் தோல்வியை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன கூறினீர்கள்? விளையாட்டை விளையாட்டாக எண்ண வேண்டும். ஏதோ என் தாயை போல் என்னை மிரட்டிக் கொண்டிருக்கிறாய். நீங்கள் என்ன என்னுடைய தாயா? நான் மட்டும் உன் தாயாக இருந்திருந்தால் உனக்கு பண்பாடு, மரியாதை, கலாச்சாரம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருப்பேன். உன் தாய் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நான் ஒரு பட்டத்து ராணி, பிப்ளிவானின் ராணி. நீ பிப்ளிவானின் அரசகுமாரனாக இருக்க முடியாது. இந்த உலகத்திலேயே இந்த சாணக்கியனால் மட்டும்தான் உன்னையும் உன் தாயையும் சந்திக்க வைக்க முடியும். நீ நலமாக இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக உள்ளது சந்திரகுப்தா.
உங்களுக்கு அனைத்தும் தெரியும் அல்லவா? அந்த தாய் மூராவை தனானந்தன் வருடக்கணக்காக அடிமையாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் அவர் என்னுடைய தாய் பிப்ளிவானின் மகாராணி. உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிந்திருந்தும் நீங்கள் எனக்கு அறிவுரை சொல்கிறீர்கள். ஒரு விஷயம், தாய் நாடு என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமானதோ அந்த நாட்டின் மீது எனக்கு பற்று வர வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நீங்கள் மறைத்து விட்டீர்கள். கர்ப்பத்தில் இருந்து ஜனனம் அளிப்பவர் மட்டும் நம் தாயாகிவிட முடியாது. இந்த தாய் நாடும் நம்முடைய தாய்தான். எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கணமும் என்னை பற்றி நான் அறிந்து கொள்ளும் ஆவலை தடுத்து விட்டீர்கள். உங்களுக்கு இந்த அதிகாரத்தை அளித்தது யார்? எப்போது விரும்பினாலும் எப்படி விரும்பினாலும் என்னுடைய வாழ்க்கையோடு நீங்கள் விளையாடலாம் என்று நினைத்தீர்கள் அல்லவா? நீ இந்த பாரத நாட்டின் வருங்கால சக்கரவர்த்தியாக வேண்டும் சந்திரகுப்தா. மேலும் நான் செய்த அனைத்துமே ஒரு சக்கரவர்த்தியாக நீ உன்னுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகள் என்னவென்பதை முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் இந்த பாரத நாட்டின் உருவாக்கம் ஒரு தகுதியான சக்கரவர்த்தியின் மேற்பார்வையில் தான் நடக்கும். போதும். உங்களுடைய பிரசங்கம் எல்லை மீறி போகின்றது. இனி இது தேவையில்லை. இனி எத்தனை முறை கூறினாலும் உங்கள் கனவை நினைவாக்க எனக்கு விருப்பமில்லை. நான் இந்த நாட்டிற்கு மகாராஜாவும் ஆக வேண்டாம். நீங்களும் எதற்கும் ஆசைப்படாதீர்கள். இந்த தாய் நாட்டின் மீதும் சரி, இந்த வருங்கால மகாராஜாவின் மீதும் சரி, நீங்கள் ஒரு அகங்காரி. அது மட்டுமில்லை, நீங்கள் உங்களுடைய சிறு விஷயங்களுக்கான உதவியால், கனவு என்ற வகையால் நீங்கள் தனானந்தனிடம் பகைமை பாராட்டுகிறீர்கள் அல்லவா? முதலில் உங்கள் ஆட்டத்தை நிறுத்துங்கள். இந்த பாரதத்தை பற்றி நீங்கள் பேசாதீர்கள். சந்திரகுப்தா! என்னுடைய சபதத்திற்கு அகங்காரம் என்று பெயர் சூட்டி அதை அவமானப்படுத்தி விடாதே. இந்த உலகத்தில் பல உண்மையான விஷயங்கள் இருக்கலாம், பொய்யான விஷயங்களும் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை. அந்த உண்மை என்னவென்றால், இந்த சாணக்கியனுக்கு தனது தாய் நாட்டை விட இந்த பூமியில் பெரிய விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை. உங்களது தேகம், உங்களது சபதம், உங்களுடைய கனவு அனைத்துமே உங்களுக்குள் உங்களுக்கு மட்டும்தான். தானாக தேடி வந்து அடுத்தவர்களை பற்றி யோசிக்கும் தகுதியே உங்களுக்கு சிறிதும் கிடையாது. உங்களை பற்றி யோசியுங்கள். இதை தவிர நீங்கள் வேறு யாருடைய நிலைமையை பற்றி யோசித்திருக்கிறீர்களா? நான் பிப்ளிவான் அரண்மனைக்கு சென்ற பொழுது அங்கே என்னுடைய தாயின் குரலை கேட்டேன். அதோடு கொடிய தனானந்தனுடைய சிரிப்பையும் நான் கேட்டேன். அதோடு என்னுடைய தாயிடமிருந்து என்னை இழுத்து செல்லும் பொழுது அந்த குழந்தை பிராயத்தின் குரலை கேட்டேன். அந்த சம்பவத்தால் அப்போது எனக்கு ஏற்பட்ட வலியை உங்களால் சிறிதும் அனுமானம் கூட செய்ய முடியாது. ஏனென்றால் உங்கள் பார்வையில் அடுத்தவரின் நிலைமைக்கு மதிப்பு என்பதே கிடையாதே. பீப்ளிவானுக்கு சென்று நீ உன்னுடைய தாய் மற்றும் உன் குழந்தை பருவத்தின் கூக்குரலை கேட்டிருப்பாய். ஆனால் உனக்கு அந்த எண்ணில் அடங்கா வீரர்களுடைய அழுகுரல் கேட்கவே இல்லையா? அவர்கள் பீப்ளிவானின் பாதுகாப்பிற்காகவும் அதன் மரியாதைக்காகவும்
தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ஆதரவற்ற அந்த குழந்தைகளின் கூக்குரல், ஆதரவற்ற பெண்களின் கூக்குரல், அந்த அப்பாவி பிரஜைகளின் கூக்குரல் கேட்கவில்லையா உனக்கு? அவர்கள் அனைவரின் உயிரையும் அந்த கொடுங்கோலன் தனானந்தன் எடுத்து விட்டார். உன்னுடைய தாய் நாட்டின் கூக்குரல் உனக்கு கேட்கவில்லையா? நம்முடைய இந்த தாய்நாடு ஒவ்வொரு கணமும் அந்த தனானந்தனின் ஆட்சியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறதே, அது உன் காதில் விழவில்லையா? இல்லை, இந்த தாய் நாட்டின் மீது எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. இப்போது நான் சந்திக்க பேச ஆசைப்படுவதெல்லாம் என் தாயுடன் மட்டும்தான். நான் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இது நாள் வரை என்னிடம் அவர் ஏன் பொய் சொன்னார் என்று கேட்க வேண்டும். நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய அறிவுரையை வேற எங்காவது கொட்டிக்கொள்ளுங்கள். சந்திரகுப்தா, இப்போது உன் தாய் எந்த அரண்மனையில் இருக்கிறார்களோ அது மகத அரசன் தனானந்தனுடையது. பீப்ளிவானின் வரைபடத்தை திருடியவன் நீதான் என்று அந்த கொடுங்கோலன் தனானந்தனிற்கு நன்றாகவே தெரியும். இதற்கு மேல் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை யோசித்து பொறுமையாக செய்ய வேண்டும். ஆனால் இப்போது நீ அந்த மனநிலையில் இல்லை. ஏனென்றால் கோபம் உன் கண்களை மறைக்கிறது. எது சரி எது தவறு என்று உனக்கு தெரியவில்லை. அதனால் நீ உன்னுடைய இந்த கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் வரை நீ எங்குமே செல்லக்கூடாது. நான் நிச்சயமாக அரண்மனைக்கு செல்வேன். அங்கு சென்று என் தாயிடம் என் கேள்விக்கான பதிலையும் நான் தெரிந்து கொள்வேன். ஒரு விஷயத்தை நான் இப்போது உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஆச்சாரியரே. நான் உங்களை ஆச்சாரியர் என்று அழைக்கிறேன், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் என் மீது அதிகாரம் காட்டுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். என்னை எதற்காக இப்படி பார்க்கிறீர்கள்? என்னை பார்க்கும்போது பூத மாதிரி தெரிகிறதா? இதற்கு முன்பு வேறு எவரும் இங்கு வந்ததில்லை. 12 வருடங்களாக யாருமே இங்கு வருவதில்லை. திடீரென்று உன்னை பார்த்தவுடன், அது சரி, நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை வழி தவறி வந்துவிட்டாயோ? ஆம், ஒருவேளை நீங்கள் நினைத்ததும் சரிதான். சரி, நீங்கள் இங்கு எவ்வளவு நாட்களாக? பல காலங்களாக இருக்கிறேன். அந்த திப்ளிவான் அழிக்கப்பட்டது முதல் சத்திரியர்களின் கௌரவம் என்று கருதப்பட்ட போது அந்த கொடூரன் தனானந்தன் இருக்கிறானே, திப்ளிவானின் வீரத்தை வெகுவாக பறித்து விட்டான். எப்போது வழி உணரப்படவில்லையோ அங்கு வீரத்தின் ரீங்காரம் தான் ஒலித்துக் கொண்டிருந்தது. அன்றிலிருந்து இங்குதான் இருக்கிறேன். அப்படியா? அப்படியென்றால் இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவர்தான் திப்ளிவானின் மறைந்த மன்னர் சந்திரவர்தன் ஆவார். இவர்கள் திப்ளிவானின் மகாராணி மூரா. இதோ இந்த சிறுவன் எங்கள் திப்ளிவானின் அரசகுமாரன் சந்திரகுப்த மௌரியர். என்ன? இப்போது அரசகுமாரனின் பெயர் என்னவென்று கூறினீர்கள்? சந்திரகுப்த மௌரியர், சத்திரிய குலத்தின் இறுதி சூரியன். மௌரிய வம்சத்தின் ஒரே வாரிசுதான் இந்த இளவரசன். பீப்ளிவானின் இளவரசன் சந்திரகுப்த மௌரியர்.
சத்திரிய குலத்தின் இறுதி சூரியன், மௌரிய வம்சத்தின் ஒரே வாரிசுதான் இந்த இளவரசர். பீப்ளிவானின் இளவரசர் சந்திரகுப்த மௌரியர். இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. இது பிப்ளிவான் அரசரின் வாளும் கவசமும். மகாராஜா முன்பு குரலை உயர்த்தி பேசினார். உங்களுக்கான இடம் எங்கு அல்ல, அங்கு. நான் மகதத்தின் பூமியில் மகதத்தின் சக்தியையும் அதன் பலத்தையும் தனானந்தனிடமும் மற்றும் அனைவரிடமும் ஒப்புக்கொள்கிறேன். தண்ணீர். நான் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டேன். எனக்கு என்ன நடந்தது என்று பார்த்தாயல்லவா? இந்த சல்யூக்கஸ் என்று அவமானப்பட்டு விட்டான். ஒரு சிப்பாய் கூட இன்று என்னை மதிக்காமல் இருக்கிறான். இருமுறை நான் தண்ணீர் கேட்டேன். இப்பொழுதே நான் அவன் சிரசை வெட்டி விடுகிறேன். எவரது சிரசுகளை வெட்டுவாய் நிக்னோர்? தனானந்தனின் அவமதிப்பு எதிரிகளின் முன் மட்டுமல்ல, அவனது சிப்பாய்களின் முன்பாகவும் தலைகுனிய வைக்கிறது. என்னை அவமானப்படுத்தியதால் என்னுடைய சிப்பாய்களின் மனதில் என்னை பற்றிய மதிப்பு குறைந்து போய்விட்டது. இவை அனைத்தும் நடந்தது அந்த மன்னன் தனானந்தனினால் தான். அவன் என்னை மிகவும் அசிங்கப்படுத்தி விட்டான். அந்த காரணத்தினால் தான் இன்று இந்த இடத்தில் நான் என்னுடைய ஆட்களின் நடுவில் அவமானப்படுகிறேன். இதோடு என் இடத்திற்கு திரும்ப இயலாது. அப்படியானால் உங்கள் ஆசைதான் என்ன? இழந்து விட்டேன். இங்கு இழந்து போன என்னுடைய கௌரவத்தை மீண்டும் நான் அடைய விரும்புகிறேன். அந்த தனானந்தனுக்கு அவன் நிலையை எடுத்து காட்டப் போகிறேன். அவனுக்கு ஒரு கடிதம் எழுது. அந்த தனானந்தனின் கைகளுக்கு அது செல்வதற்கு முன்பாக என்னுடைய நண்பனின் ஆட்களோடு ஒரு விளையாட்டை விளையாடுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு விளையாடுவதற்கு வேண்டிய ஆட்களை நான் தான் தேர்ந்தெடுப்பேன். ஹுசூர், நட்புறவு என்ற பெயரிலா? ஆனால் அந்த நட்புறவுக்கு பின்னால் தான் நான் இந்த விளையாட்டை வெகுவாக விளையாடுவேன். என்னோடு அந்த தனானந்தனும் இந்த விளையாட்டை விளையாடுவான். நான் யார்? என்னுடைய தாய் யார்? இந்த இடத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் இந்த இடத்திற்கு முன்பே வந்திருக்கிறேனா? எனக்கு புரியவில்லை. எனக்கு புரியவில்லை. எனக்கு என்னவாயிற்று? ஒருவேளை இந்த படம் பிப்ளிவானின் குடும்ப படமாக இருக்கலாம். இது பிப்ளிவானின் மகாராஜா, இது மகாராணி மூரா. இது அவர்களின் மகன்.
பிப்ளிவானின் அரசகுமாரன் வீரபத்ரன். இந்த இடத்தில் மிகவும் பயங்கரமான அழிவுகள் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்திற்கு நான் ஏற்கனவே வந்திருப்பது போல் தோன்றுகிறது. என் மனதில் ஏன் இப்படி ஒரு சந்தேகம் எழுகிறது? இங்கு என்னதான் நடந்தது? இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வைபவசாலிதான் இதை ஆண்டிருக்க வேண்டும். நான் இந்த இடத்திற்குள் சென்றே ஆக வேண்டும். உள்ளே சென்றால் என் கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஏதோ ஒன்று என்னை இங்கு வர வைத்திருக்கிறது. ஆச்சாரியர் என்னை பயமுறுத்துவதற்காக இந்த இடத்தை பற்றி அவ்வாறு கூறியிருக்கிறார். ஆனால் இங்கு பாதுகாப்பாக எதுவும் தெரியவில்லையே. ஒருவேளை பேய் பிசாசு இருக்கிறதா என்று தெரியாது. இறந்து மேலே போனவர்களின் ஆவிகள். அந்த முடிவெடுத்த ஆச்சாரியர் கூறியது சரியே. ஒரு பாதுகாப்பான இடம் இங்கு இல்லாத போதிலும் கூட தனானந்தனுடைய பாதுகாப்பு சக்கரம் இங்குதான் மறைந்திருக்கிறது.
இந்த வழியாக நான் உள்ளே சென்றால் வெளியில் வர முடியாது. நான் வேறு ஒரு வழியை தான் தேட வேண்டும். ஆனால் அந்த வரைபடத்தின்படி இங்கு இன்னொரு வாயிலும் இருக்கிறது. ஒருவேளை இதுதான் அந்த சின்னமா? இங்கு ஏதோ ஒரு வழி இருக்கிறது. என்ன இது? வழி முடிந்து விட்டது. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை மகாராஜா தனானந்தன் இந்த வழியை மூடி வைத்து விட்டாரா? முழு சந்திரன் நிறைந்த இரவில் ஒரு சூரிய வெளிச்சம் வரும். அநேக தடைகள் வரும்போது ஒரே ஒரு வழி மட்டும் இருக்கும். இங்கு தெரியும் ஒளியினுடைய விளையாட்டில் யாத்திரையின் வழி உனக்கு தெரிய வரும். சூரியனுடைய ஒரே ஒரு ஒளிக்கதிர் அப்போது உனக்கு தெரிய வரும். அப்படியென்றால் இந்த மறைவிடத்தை நான் திறப்பதற்கு அந்த விடுகதையை நினைவில் கொண்டு வர வேண்டும். சந்திரனின் இருளில் சூரிய ஒளி ஜொலிக்கும். அதாவது இங்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். அந்த மறைவிடத்தை திறக்க அது எனக்கு உதவியாக இருக்கலாம். அந்த பொருள் எனக்கு கிடைத்து விட்டது. இப்போது விடுகதையின் இரண்டாவது பாகம். பல தடைகள் இருக்கும் போது ஒரே ஒரு வழிதான் இருக்கும். கடுமையான இருள் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு இடத்தில் வெளிச்சம் இருக்கும். இனி அந்த விடுகதையின் இறுதி பாகம் மட்டும்தான் மீதமுள்ளது. ஒளியினுடைய இந்த விளையாட்டில் யாத்திரையின் வழி உனக்கு தெரிய வரும். சூரியனுடைய ஒரே ஒரு ஒளிக்கதிர் அப்போது உனக்கு தெரிய வரும். அதாவது எப்படி சூரியனும் சந்திரனும் பூமியை சுற்றி வலம் வருகிறதோ அதே போலவேதான் என் கையில் உள்ள இந்த பொருளை நான் இதில் வைத்து சுற்ற வேண்டும். இதை பார்க்கும் பொழுது எனக்கு முன்பே தெரிந்த இடம் போல் ஏன் தோன்றுகிறது? எனக்கு ஏன் அப்படி தோன்ற வேண்டும்? அப்படியானால் இந்த இடத்திற்கு நான் முன்பே வந்திருக்கிறேனா?